பாவம் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சொல்ற மாதிரி என்ன நிறைய நயினார் நாகேந்திரன் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் அனுசரணையா போய் ஒரு சாஃப்ட் பெடலிங் லீடர் அவரை போய் அவரால் தான் நாங்கள் போனோம்னா எங்கேயோ இடிக்குது. இது நான் என்ன சொல்றேன், கான்செப்டே தப்பு. நான் நேரடியாக வர்றேன். இந்த ஒருமுகப்படுத்துறது, ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறதுல எனக்கு புரியல ஒன்றும். யார் ஒன்றுபடுறது, யாரெல்லாம் ஒன்றுபடுறது? செங்கோட்டையன் முத்துசாமி கூப்பிடாரா? ஒன்றுபடுறதுனா முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி எம்ஜிஆர் ஆள் தான், அவர் அதிமுக தான். நம்ம ஊர்ல செல்வ கணபதி அதிமுக வந்ததுதான். ஏவா வேலு எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏன் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ஜெகத்ரட்சகன். அப்ப இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தணுமா? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் கிட்ட எஸ்டிஎஸ் போனாரு, திரும்பி வந்தாருன்னா போனாரு, திரும்பி வந்து நின்னாரு, தோத்தாரு, மறுபடியும் திரும்பி சரண்டர் ஆனாரு, எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டார். இன்னும் யாரும் வேணாங்கிறா? இல்ல நாங்க போனோம், எங்களால முடியல, கடை விரிச்சோம், கடை வியாபாரம் ஆகல, பழைய கடைக்கு வேலைக்கு வந்துடுறோம், போவ யாரும் வர வேண்டாங்கிறா? இது என்ன ஒன்றுபடுத்துறது தான். அப்படின்னா நயினார் நாகேந்திரனும் போகணும் அதிமுகவுக்கு, கேபி ராமலிங்கம் அதிமுகவுக்கு போகணும். அப்பதான் ஒன்றுபடுத்துறதா? திருநாவுக்கரசு காங்கிரஸ் இருக்காரு, அவரும் ஒன்றுபடுத்துறதா? இது இந்த கான்செப்டே எனக்கு புரியல. யாரு வரைக்கும் வாய் திறக்காம இருந்தா, அதனால நான் திறக்கணும்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் 1972 எம்ஜிஆரோட நாங்க காஞ்சிபுரம் கூட்டத்துக்கு போகும்போது அந்த வேன்ல போனவன் நானும் சைத்து ஒரு சாமி. சுங்குவார் சத்தத்தை வந்துருச்சு நிற்கும் போது இங்க வெளியே இருந்து அடிக்கிறான், எலுமிச்சி மரத்தை வச்சு, எலுமிச்சி மரத்துல ஆசிட் வச்சு அடிக்கிறான். கட்சி அப்படி உருவான கட்சி தான் அதிமுக. அதிமுகங்கிறதுல போய் வருவாங்க, போவாங்க, இருப்பாங்க. கட்சி தனி. இன்னைக்கு அதனாலதான் நாங்க முதல்ல தெளிவா சொல்றோம். உங்க மத்தியில் அந்த சேலம் நிர்வாகிகள் மத்தியில் தான் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்பது, பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டப்பேரவை தேர்தலை எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறது சொன்னோம். அவர் தலைமையான கட்சி தான். இதுல எங்க இருக்கு? எங்கெல்லாம் ரெண்டு பேரும் சொல்லலாம், அவரு பேசிக்கிட்டு இருக்கலாம், இவர்கிட்ட பேசலாம், அவரை கூப்பிடலாம், எல்லாரும் ஆசை இருக்கத்தான் செய்யும். வர சொல்லி கூப்பிடுறது வேணான்னு சொல்ல மாட்டோம். இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சிங்க. இப்ப நாங்க மற்றதெல்லாம் கட்சி பத்தி பேசணும். எங்களுக்கு தமிழ் எங்களுக்கெல்லாம் பத்தி நாங்க தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். எடப்பாடி பழனிசாமியா எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர். தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலை 2024 தலைமையேற்று நடத்தக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்ற அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு மிக தெளிவாக பலதர சொல்லிட்டோம். உங்களுக்கு புரியல, நாங்க என்ன பண்ண முடியும்? கட்சினா ஒரு இடத்துல தான் இருக்கும், அவங்க தான் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் மிக 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 தெளிவா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு லகான் கட்டின குதிரை மாதிரி. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட தான் பயணிக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி தான், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். இதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து எங்ககிட்ட கிடையாது. ஏங்க ஒரு காலத்துல எஸ்டிஎஸ் கூட தான் அப்படிதான் சொன்னாங்க. எஸ்டிஎஸ்க்கு பின்னாடி பூரா போயிருச்சு, நாடே போயிருச்சு, பெரிய தேவர் சமுதாயமே போயிருச்சு, எம்ஜிஆருக்கு ஒண்ணும் இல்லை நாங்க. அப்புறம் நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். டெபாசிட் எல்லாம் போனது பூரா அவர் திருப்பி எம்ஜிஆர் கிட்ட வந்தார். என்ன அப்புறம் ஜெயலலிதாவுடைய வேனை தொங்கிட்டு போனார். ஜெயலலிதா வேன்ல போட்டு ஏறி நின்று அதெல்லாம் மறந்துருப்பீங்க நீங்க. அப்பெல்லாம் போட்ட டிவி தான் போட்ட வேன்ல இப்படி தொங்கிட்டு போவார். அது எல்லாம் ஒரு சார் அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்க. அவருக்கு என்ன கிடைக்கல, என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இது கட்சிங்கிற விவகாரங்களே கிடையாது. இந்த ஒற்றுமைப்படுத்துறதுங்கிறதே ஒரு ராங் சென்டென்ஸ். ஒற்றுமைப்படுத்துறது, ஒருங்கிணைந்த அண்ணா திமுகங்கிற பேரே பொய். சேகர் பாபு கூட சேர்த்து
ஏவாவால கொண்டாந்து சேர்த்து, அப்பதான் ஒருங்கிணைந்த அதிமுக. ஜெகத்ரட்சனை கொண்டா, செந்தில் பாலாஜி கொண்டா, அப்பதான் ஒருங்கிணைந்த அதிமுக. திருநாவுக்கரசு கொண்டா, ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுகன்னு நீ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியே போனவனும் நீக்கப்பட்டவனும் போன தேர்தல் எடுத்து நின்றவனும் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒரு சீட்டை போட்டவன் தானே. ஓட்டு பிரிப்பவர்கள், ஓட்டு கேட்பவர்கள் அல்ல, ஓட்டு பிரிச்சவங்க. ஓட்டு பிரிக்கிறவன்லாம் எப்படி ஒருங்கிணைப்பான்? ஓட்டு பிரிக்கிறதுக்குன்னே கட்சி வச்சிருக்கிறவன அவனை போய் என்ன பண்ணுவ? சேர்த்துனா யாரு போய் சேர்த்தணும்? அப்புறம் கடைசியா பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம், அவர் பார்த்து சேர்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு பேசுற? குடு, லிஸ்ட் கொடு, யார் யார் சேர்றாங்கன்னு சொல்லி லிஸ்ட் கொடு, அவர் சேர்த்துக்குவாரு. சேர்த்தாதான் அவரு விருப்பம். எங்களை ரொம்ப தெளிவாங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்த கூட்டணியே ஏதாவது வகையில மாறுபட்ட எண்ணத்துல கொண்டு போய் ஜெயிக்காதோ அவரு போயிட்டாரு. ஆமா, மக்களுடைய எண்ணங்களை இப்ப ஒரு முகமா திமுக கூடாது, அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடணும். இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. நீ எத்தனை கூட்டணி எப்படி வேணாலும் வச்சுக்க, எவ்வளவு டிஸ்டர்ப் வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. மக்கள் தெளிவாயிட்டா தீந்து போச்சு. 2001 திமுக எத்தனை கூட்டணி பெருசு, எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்துறாங்க. ஒரு ஏசி சண்முகத்துக்கு கூப்பிட்டா முதலியார் பூரா ஓட்டு போட்டுவாங்க, ராமதாஸ் சேர்த்துனா வன்னியர் பூரா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படின்னு எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்து எல்லா கட்சியும் சேர்த்து வச்சாரு. என்னாச்சு? ஜனதா தானே ஆட்சி அமைச்சது 2001. அதனால ஒண்ணு நடக்காது. ஜனங்க நினைச்சா இப்ப ஒரே கேள்வி, ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா? வேணும்னா திமுக ஓட்டு போட போறான், வேண்டாம்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுறான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.